கொடுப்பான் தானே ஒன்றுக்கும் யோசிக்காது. சரி, அப்ப நான் போட்டு வாங்க. ஓமா போட்டு வாங்க சார், அம்மா போட்டு வாங்க, நாங்கள் பார்க்குறோம். என்ன ஓமா போயிட்டு வாங்க. அக்காக்கள் தான் கேளுங்க. இப்ப கண்கலங்கி என்ன பெரிய யோசனை? இத கேளுங்க அக்கா. முந்தி இவா எங்களை கண்டாலும் கதைக்காம போவான். இப்ப என்னடாண்டா வேலைய வந்து கதைக்கிறான். அது என்ன சொல்லுங்க, சாரிய மாவோணுமெண்டா காலையும் இருக்கிறண்டு துள்ளவும் கூடாது, இல்லையண்டு புலம்பவும் கூடாது. பொம்பளை பிள்ளை என்ன விஷயம், நாங்கள் கதைக்க கூடாது. ஏனென்றால் எங்களுக்கும் பொம்பளை பிள்ளைகள் இருக்குதான். ஓமோ எனக்கு அது விளங்குது. மன்னிச்சு கொள்ளுங்கோமா கவிதா. என்னன்னு சொன்னா எனக்கு அந்த சாரு அம்மாவே அவள் அப்பாவே இன்னைக்குதான் கவலையா போகுங்கோமா. இல்ல இல்ல கொஞ்சம் பொறுங்கோ. அந்த கோயில்ல தேவாரம் பாடுவாவே, அவன் பேரனொராள் இருக்கிறார், கேட்டு பாருங்கோ. ஓமோம் அவர் நல்ல வாட்ட சாட்டமா தான் இருப்பார். ஆனால் அது வேலி ஒன்று அப்படி சொல்றீங்க. எல்லாம் வச்சிருக்கிறார்கள். ஓ நல்லதா தான் இருக்கும். பொருத்தம் ஜோடி பொருத்தம் நல்லதா தான் இருக்கும். பாப்போம், வயது ஓகேயா இருக்கு. பாப்போம், தேடி பாக்குறேன், நான் கழிச்சு பாக்குறேன். ஒரு காப்பு ஒருந்தினால் கேட்டு பார்க்கலாம். ஓமா கேட்டு பாப்போம். அவவும் இப்ப அந்தஸ்து அது ஒன்றும் பாக்குறேன் தான் சொன்னவா. எதுக்கும் நான் ஒருக்கா கேட்டு பாக்குறேன். கேட்டு பாப்போம். எங்கட காலத்துல நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்க அம்மா அப்பா தான் நீ சாதகத்தை கொண்டு அங்கேயும் இஞ்சி என்னடாண்டா பிள்ளைகளை கேடுங்கொண்டு சொல்லி போட்டு நாங்கள் வீட்டுக்குள்ள இலவு காத்த கிளிமேரி எல்லாம் காத்து கிடக்கிறோம். என்னத்தை சொல்ல போங்க, காலம் தலைகீழா போச்சு. உண்மைதான் கவிதா. சரி வாங்கோ பாப்போம், எங்கே வர பாப்போம். அவர்களுக்குள்ள சுதந்திர காற்றை கொஞ்சம் உபவிடுங்கள். அங்க வேறுங்கோ பொம்பளை அப்பாவும் நிக்கிறார், சரசக்காவும் நிக்கிறான். பாத்தீங்களே எவ்வளவு சந்தோஷம். இந்த ரெண்டு வீட்டுக்காரரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். பாத்தீங்களே, வரன் அமைவதற்கும் ஒரு வரம் வேண்டும்.